மாவட்டம் அந்தியூரில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். நில தகராறால் திட்டமிட்டு அவர் தீர்த்து கட்டப்பட்டாரா? ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்த வெள்ளி திருப்பூரைச் சேர்ந்தவர் நடேசன். ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளரான இவர் வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் தோட்டத்திற்கு செல்வதாக குடும்பத்தினரிடம் கூறிவிட்டு பைக்கில் புறப்பட்டுச் சென்றார். பின்னர் நீண்ட நேரமாகியும் அவர் வீடு திரும்பவில்லை. அவரது செல்போனும் சுவிட்ச் ஆப்பில் இருந்ததாக தெரிகிறது. நடேசனை தேடி அவரது குடும்பத்தினர் செல்வதற்குள் காவல் நிலையத்தில் இருந்து அவரது வீட்டிற்கு அழைப்பு சென்றது. நடேசனுக்கு சொந்தமான நிலத்தில் அவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். ஆடு மேய்ப்பவர்களால் தகவல் கிடைத்து போலீசார் சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். தடயவியல் வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகை பதிவுகளை சேகரித்துக் கொண்ட போலீசார் நடேசனின் உடலை உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நடேசனின் ஊர்க்காரர்களிடம் இருந்து விசாரணையை தொடங்கினர். முதற்கட்டமாக இதே ஊரைச் சேர்ந்த மற்றொரு நபருக்கும் கொலையானவருக்கும் இடையே நிலத்தில் வழித்தட பிரச்சனை நீடித்து வந்ததாக தெரிகிறது. அது தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நடேசனுக்கு சாதகமாக தீர்ப்பும் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் நடேசன் அவரது நிலத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. வழித்தட பிரச்சனையில் அவர் திட்டமிட்டு தீர்த்து கட்டப்பட்டாரா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரை பிடித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கொலையாளி பிடிபட்ட பின்னரும் விசாரணையின் முடிவில்தான் நடேசனின் கொலைக்கான காரணம் தெரியவரும் என போலீசார் கூறியுள்ளனர். ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அவ்வூர் மக்களிடையே பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது.